இந்த அண்ணன் உயிர் வாழ்வதே உனக்காக பணமாகும். இந்த உலகமே என் கண்டித்து வாழ்ந்தவர். ஏன்னா நான் பின்னணி வர இருக்கும்போது நம்ம பெற்றெடுத்த தாய்த்தந்தை பார்த்ததே கிடையாது. எண்ணத்துக்கு வயிற்றிலிருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்துருக்கேன். இந்த அண்ணன் உயிர் வாழ்வதே உனக்காக பணமாகும். கடைசி நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் கருத்து மகப்பாட்ட கேட்டிருக்கமா கல்யாணமா
தங்கச்சி நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டிருக்கமா. அது மட்டுமா தங்கச்சி, நீண்ட நாளாக இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைமா. குட்டி பெண்ணாக நீ வளர்ந்து குமரி பெண் ஆயிட்ட, வயசு வந்த பெண் ஆயிட்ட. அதனால காலகாலத்துல நல்ல அழகான நல்ல படிச்ச கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம். இதேதாம்மா பெரியமா, கல்யாணமே வேணாம்னு சொல்றாம்மா. இந்த பொல்லாத உலகத்துல எப்படிதான் பொத்தி பொத்தி வளர்ப்பது, திருமணமே வேண்டாம்னு சொல்றா அம்மா. காலகாலத்துல ஒரு பெண்ணாக பிறந்து விட்டு ஒரு திருமணத்தை செய்து வைக்கணும், இல்லைன்னா இந்த ஊர்ல தவறா பேசுமா. ஏமா அந்த நாளுக்கு எனது எனக்கு திருமணமா? நான் ஆண்மக, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன். ஆனா பெண்ணாக பிறந்து விட்டால் காக்க பருவத்துல திருமணம் நடக்கணும், இல்லைன்னா இந்த ஊரோட தவறா பேசுமா. தங்கச்சி உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்த்தா அதுவே எனக்கு போதுமானது. சொல்லுமா எவ்வளவு ஆகும்? என்ன கேட்கறாங்க? அது என்ன உண்மைதான்மா. பெண்ணை பாக்குறவங்களே முதல்ல பைக் தான் பண்ண சொல்றாங்க, இப்ப கார் கூட கேட்கறாங்க. என்னமா செய்வது தங்கச்சி? பெண் பிள்ளையை பெற்றெடுத்துட்டா மாப்பிள்ளை கேட்கிற சீர்வரிசை கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா என் தங்கச்சி புகுந்த வீட்டுல கண் கலக்காம சந்தோஷமா வாழணும். அதுக்காக இந்த அண்ணன் எதையும் செய்ய தயாரா இருக்க. பணத்தை பத்தி கவலைப்படாத. உன் அண்ணன் படித்திருக்க, பகுத்தறிவு உடலா இருக்க, உடலில் வலிமை இருக்கு. கூலி வேலைக்கு சென்று ஒத்த ரூபா சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு. அப்படியா அம்மா? கவலைப்படாதம்மா, உனக்கு மட்டும் நல்லா மாப்பிள்ளை அமைச்சு வச்சுக்க. இந்த தென்கோடி பாகத்துல வெடித்துவம் வட்டி பணமாக கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எத்தனை பேர் பத்திரிகை வச்சுனா பணம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க தங்கச்சி. சரிம்மா, பேசிக்கொண்டுதான் நேரம் போவதே தெரியாது. வேலை தேடி தேடி அண்ணனுக்கு பசி அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுமா. சாப்பாடு இல்லையா? குடுக்க தண்ணியாவது கூட தண்ணியே இல்லையா? சரிம்மா, நான் கூலி வேலைக்கு சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ என்ன தெரியுமா? அதோ பத்தியா பொட்டா மரங்களும் அங்க சென்று தண்ணீர் கொண்டு வா. இருபது சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். சீக்கிரம் ஓடியா ஓடியா ஓடியா.